அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை சேனல். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு படி ஊற வச்சுருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்லுப்பு, நல்லா கடலைப்பருப்பை நல்லா தண்ணி வடிச்சிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து வந்துட்டு அடை மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இது நீங்கள் வடையாக கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு எனக்கு மொத்தம் 3 அடை வந்ததுங்க. நல்லா அடை மாதிரி தட்டிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு. நம்ம வடகறி அரைச்சா அதே இதுலேயே ஜாரே நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் கண்ணாடி பக்கம் வரட்டு வெயிட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்கள் எதையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வதக்க வேணாம். ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வேக வைங்க. இதிலே தக்காளி நல்லா மசிஞ்சிரும். நம்ம கட் பண்ணி வச்ச வடையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கப் தண்ணி நல்லா ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வடை இதில் போட்டிருக்கிறதுனால குழம்பு நல்லா கெட்டி போடும் டைம் ஆக அதனால் இப்போ தண்ணி நீர்க்க வச்சுட்ட மாதிரி தான் டைம் ஆக கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இதில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நன்றி.